ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊரு சென்னை ஏர்போர்ட்ல தாங்க நான் வந்திருக்கேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் துபாயில இருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். ஸோ இப்போ பசங்களுக்கும் லீவ் விட்டாச்சு. ஸோ 2 month வெக்கேஷனுக்காக நாங்க துபாய்க்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ சடனா 2 days பிஃபோர் தான் டிக்கெட் சென்ட் பண்ணிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என்னோட பெரிய பையன் இவர் தான், இவரோட பர்த்டே வருது. ஸோ இறங்குன அன்னைக்கு என்னோட பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நைட் டிக்கெட் வேற புக் பண்ணிட்டாரு. அதனால பசங்களை கூட்டிக்கிட்டு நான் போயிட்டேன். நைட் டிராவல் நம்மளுக்கே ரொம்ப கலப்பா இருக்கும். ஸோ பசங்களை கூட்டிக்கிட்டு போறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வருவாரு. இந்த வருஷம் அவர் வரல. ஸோ எங்களே கிளம்பி வர சொல்லிட்டாரு, கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால. ஸோ அதனால நான் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் என்னால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் கவர் பண்ண முடியல. அதாவது நான் லக்கேஜ் போட்டு அதுக்கப்புறம் எமிக்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ளைட் ஏறணும். ஸோ அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ ரிட்டர்ன் வரும்போது நான் பெரிய விளாகாக அது எடுத்து நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்னோட பையன் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டும் அது காமிங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே முதல்ல நிற்க வச்சுட்டேன். இப்போ நான் பாஸ்போர்ட்டும் போர்டிங் பாஸும் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு உள்ள அதாவது ஸ்டெப் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ள போகணும். ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம போய் ஃப்ளைட்டில் அதாவது சீட்டில் உட்காரணும். ஸோ நம்மளோட சீட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு உள்ளே போகணும். இது பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. ஸோ எமிரேட்ஸ்னால் என்னோட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளைட் தான் அதாவது என்னோட பசங்க வரும்போது அந்த ஃப்ளைட் தான் புக் பண்ணாரு. இப்போ நான் எல்லாம் போனேன்னா இண்டிகோவோ ஏர்லைன்ஸோ எது இருந்தாலும் அந்த மாதிரி போயிடுவேன். பட் ஸ்பெஷலாக பசங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் டிராயிங்க்கு அதுக்கப்புறம் க்யூட்டாக ஒரு அந்த டாய்ஸ் அது கிடைக்கும். ஸோ அதனால இந்த பசங்க ரொம்ப இதுதான் விரும்புகிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட சீட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ பார்த்து என்னோட பிள்ளைங்களும் உட்கார வச்சுட்டு, ஏன்னா அவங்கள உட்கார வச்ச வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. ஸோ வச்சுட்டு எல்லாமே செட்டில் ஆகிட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீல்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மீல்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேக் வேற கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தூங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டிராவலும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம துபாய் லேண்ட் ஆக போறோம். ஸோ இதுல உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்பதான் என்னோட பசங்களை நான் எழுப்பிட்டு இருக்கேன். சார் ஸோ வந்துச்சு லேண்ட் ஆகுறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவிலேருந்து நம்ம துபாய்க்கு வந்தாச்சு. நல்லபடியாக ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வெளியில் போன உடனே அவர் எங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம